ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 1/1/2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதல் 7/1/2024 வரை, மார்கழி 16 முதல் மார்கழி 22 வரை. நிறைய பலன்கள் சொன்னாலும் நேயர்களுக்கு அவங்களுக்கு உண்டான கேள்விகள் கேட்டால் தான் திருப்தி. அதுதான் எங்களுக்கும் சந்தோஷம். நீங்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. அதில் சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். அதில் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அதுதான் அத்தாரிட்டியெல்லாம் நினச்சிக்காது. கேள்விக்கு போவோமா? முதல் கேள்வி, 2024 ஐடி துறை எப்படி இருக்கும்? குறிப்பாக வேலைவாய்ப்பு. நீங்கள் நினைக்காத அளவுக்கு நல்லாயிருக்கும். டெவலப்மெண்ட்டெல்லாம் வேறு லெவலுக்கு இருக்கும். டெக்னாலஜியுடைய வளர்ச்சி பிரமிக்கும். நீங்கள் அப்கிரேடு பண்ணலைன்னா மாட்டிப்பீங்க. ஒரு இதுவாக மாறிக்கினே இருக்கும். சாஃப்ட்வேருடைய ப்ரோக்ராம் எல்லாம், சிஸ்டமுடைய இதெல்லாம் கற்றுக்கினே இருக்கணும். இது இப்படியே காலத்தை ஓட்டலாம், போகலாம், வரலாம், இதே இது அதெல்லாம் மாறிடும். டக்குன்னு வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவான். அவங்களுக்கு தெரியாமல் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு அப்கிரேடுக்கு படிச்சுக்கினே இருங்க. செலவை பார்க்காதீங்க, உங்களை வளர்த்துக்குங்க. ஏன்னா குதிரை ரேஸ், ஓடுற குதிரை மேலே தான் பணம் கட்டுவாங்க. அப்கிரேடு பண்ணக்கூடிய ஐடி டெக்னாலஜி இருக்கக்கூடிய பசங்க மேலே தான் பணம் கட்டுவாங்க. பெண்கள் சாதனை மேலே சாதிப்பாங்க இந்த வருஷம். ஏன்னா குரோதி வருடம்லாம் பெண்களுக்கு சூப்பர் டூப்பர் வருடம். எல்லா இடத்துலையும் சிஓஸ் பெண்கள் தான் இருப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் எல்லா துறையிலையும் பெண்கள் தான். வேலை வாய்ப்புக்கெல்லாம் நான் கேரண்டி சொல்ல மாட்டேன், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா மக்கள் கொள்ளையடிப்பார்கள் இருக்குது. இப்போ வேலை இல்லைன்னா தான் கொள்ளையடிப்பான். வேலை இருக்கிறவங்க போய் கொள்ளையடிப்பானா? ஸோ அது மாதிரியெல்லாம் சட்டங்கள் மாறும். அரசாங்கங்கள் சிலது சரியாக செய்யாது. அமெரிக்காலேயும் சரி, அமெரிக்காலேயாவது பென்ஷன் கிடச்சிடும் வேலை இல்லைன்னா. லண்டன்லேயாவது பென்ஷன் கிடைக்கும். மற்ற நாட்டிலலாம் கிடைக்காது. உங்கள்கிட்டேருந்து சுரண்டிடுவான். ஆனால் பென்ஷன் காசை வச்சு எப்படி வாழ்கிறது? நம்ம எப்படி சந்தோஷமாக சும்மா பெரிய கடன் வாங்கிக்காது. ஒரு வீடு இருக்குதா விட்டுருங்க, கொஞ்சம் சேமித்து வைங்க. எப்போ வேணுமா பணத்தை விட்ரா பண்ணுற மாதிரி டெபாசிட் பண்ணுவீங்க. புதுசாக இன்னொரு வீடு வாங்கி கடன் பெருக்கிக்காது. கமிட்மெண்ட் வச்சுக்காத ஐடி ஊழியர்களுக்கு நல்லது நடக்கும். அப்கிரேட் பண்ணலைன்னா கஷ்டம். அடுத்த கேள்வி, ஐயா 2024 அரசியலில் மாற்றங்கள் எப்படி இருக்கும்? மத்திய தேர்தலில் தான் சொல்கிறீங்க. நான் ஏற்கனவே அந்த கட்சியில் இருந்தாலும் ஜோதிடத்தில் கட்சியெல்லாம் கிடையாது. எனக்கு டஃப்பாக தான் இருக்கும். அதாவது நிறைய மாற்றங்கள், நிறைய கூட்டணிகள், நிறைய விஷயம்லாம் வரும். மோடிஜிக்கு ஒரு டஃப் கிடைக்கிற மாதிரி தான் வரும். ஆனால் மோடிஜியுடைய டைம் நல்லா இருக்குது. நீச்சபங்க ராஜயோகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திரன் 10 வருஷம் நீச்சத்தில் இருந்தான். ஆட்சி செவ்வாய் அடுத்த 7 வருஷம் இப்போ நடக்குது. இந்த நீச்சபங்க ராஜயோகத்தினால அவருக்கு அந்த வெற்றி கடைசியில் நிற்கும். தேர்தலில் ஏதாவது துர்மரணங்களோ மற்ற விஷயம் நடந்தால் தான் அதை மாறும். அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. ஏன்னா நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, அதை சனி கும்பத்தில் இருக்கிற காலகட்டத்தில் ராகு குரு வீட்டில் மீனத்தில் இருக்கிறனால தான் இதுக்கு நான் பயப்படுறேன். அதனால் ஏதாவது சேஷ்டம் நடக்கும். சனியிலேருந்து 8வது இடத்துல கேது இருக்குது. கேதுவிலேருந்து 6வது இடத்துல சனி இருக்குது. போரோ இல்லது ஏதாவது தலைவர்களோ தலைவியோ ஏதாவது ஒரு சேஷ்டைகள், மரணங்கள், இதனால் ஏதாவது பாதித்தா தவிர மற்றபடி பெரிய அளவுக்கு வெற்றிகள் காணப்படும். ஆளக்கூடிய ஆட்சிக்கு இடங்கள் மிச்சம் மற்ற விஷயத்தில் எது வந்தாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தனிப்பட்ட முறையில் அவர்களே ஜெயித்தாலும் சில கூட்டணிகளை அவர்கள் உருவாக்குவார்கள். அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும்.
தமிழ்நாட்டை பற்றி அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ஸோ இதுதான் 2024ஆம் ஆண்டுடைய ப்ரொஜெக்ஷன். மோடியுடைய குதிரை ஜெயிக்கக்கூடிய குதிரையாக செவ்வாயால் காணப்படுகிறது. உடனே நான் அந்த கட்சிக்காரெல்லாம் சொல்லாதீங்க. நான் எப்பயுமே ஒரு தமிழ்நாடு விஷயத்தில் கூட பார்த்துருப்பேன். அரசியல் வேறு, ஜோதிடம் வேறு. அடுத்ததாக பார்க்குறீங்க ஒரு கேள்வி. 2023 வரலாறு காணாத மழை, 2024 தெய்வ பரிகாரங்கள் செய்ய வேண்டும். இவ்வளோ மழை வந்துட்டும் 2024 தண்ணிக்கு பிரச்சனை கூடும். திருப்பி கர்நாடகா கொடுக்கலையா கிடைக்கலன்னு பேசுவீங்க. எல்லாத்தையும் விட்டீங்களே கடலில். திருப்பி ஏதாவது சேமிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க ஐயா. கடந்ததெல்லாம் போட்டோம், இனிமேலேயாவது ஏதாவது முதல்வர் கொஞ்சம் அதிகாரிகள்லாம் கொஞ்சம் பண்ணி ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க. திருப்பி நம்மக்கிட்ட போடுற மழையே நம்மளே 10 ஸ்டேட்டுங்களுக்கு கொடுக்கலாம். எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லையே, எல்லாம் காங்கிரீட் காடுகளாக ஆக்கி விட்டீர்களே. தூர்வாருங்க எல்லாத்தையும். நீர்நிலைகள் எல்லாம் பரிகாரங்கள் செய்ய வேண்டுமா கேட்டிருக்காங்க. நீர்நிலைகளை ஒழுங்கு பண்ணி அந்த நீர்நிலைகளை சுத்தப்படுத்தி அந்த நீர்நிலைகளுக்கு பூ போட்டு கும்பிட்டாவே போதும். நீர்நிலையை ட்ரைனேஜ் விட்றது, நீர்நிலையில் சாயக்கழிவு விட்றது, அதெல்லாம் மனசாட்சியா? நம்ம வீட்டில் இருக்கிற வாட்டர் டேங்கில் போட்டு செப்டிக் டேங்க் விட்டால் எப்படி இருக்கும்? நம்ம வீட்டுக்கு மட்டும் ஒரு கொள்கை, ஊருக்கு ஒரு கொள்கைனா எப்படி இருக்கும்? இயற்கையை சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். அந்தந்த ஏரியாவில் இருக்கவங்க அந்தந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் குழுக்கள் பண்ணால் போதும். எல்லாமே அரசாங்கம் தான் பண்ணணும். எப்படி பண்ணும்? கோயம்புத்தூர்லெல்லாம் சிறு துளின்னு ஒரு குழு ஒன்றா ஆரம்பித்து இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. எல்லா இடத்தையும் அந்த நீர்நிலைகள் எல்லாம் எல்லா இடத்தையும் எப்படி சுத்தப்படுத்தி எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். கடல் மாதிரி வச்சுருப்பாங்க, கண் கொள்ளாத காட்சியாக வச்சுருப்பாங்க. தனியார் அமைப்புகள், என்ஜிஓஸ். மனிதன் நினைத்தால் வேறு எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் குறை சொல்லிக்கின்னு நீங்கள் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. அதனால் பரிகாரம்லாம் கிடையாது. இயற்கையை வணங்க வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும், இயற்கையை கெடுக்காமல் இருக்க என்பது தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொன்னது. எல்லா பிளாஸ்டிக்கை தூக்கி போடுங்க, நமக்கு என்ன போடுங்க, போட்டுக்கினே இருங்க. ட்ரைனேஜ் சிஸ்டத்தெல்லாம் அடைங்க. 2024ஆம் ஆண்டு பெரிய பரிகாரம். அரசாங்கம் பிளாஸ்டிக்கு ஏதாவது ஒரு தடை விதித்து பிளாஸ்டிக்கு பதிலாக ஏதாவது கொண்டு வந்தால்தான் பரிகாரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதிய நோய் தொற்று 2024 வர வாய்ப்பு உள்ளதா? நான் சொல்ல எதுவும் பஞ்சாங்கத்தில் சொல்லுது. குப்பை வைரஸோ இல்லையோ ஏதோ ஒரு வைரஸ் காட்டுது, பார்த்துக்குங்க. தொந்தரவு காட்டுது. ஏன்னா சோபகிருது வருடம் முடியுது ஏப்ரல் 14, குரோதி வருடம் ஏப்ரல் 14 அன்றைக்கே வருது. ஒரு வருஷம் கண்டிப்பாக நோய் தொற்று இருக்குதுன்னு தான் காட்டுது. அந்த நோய் தொற்று ஆபத்தே இருந்தாலும் கொரோனா மாதிரிலாம் லீவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இங்கே அரசாங்கம்லாம் உஷாராயிட்டாங்க. இனி இந்த நோய் தொற்றெல்லாம் உலகத்தில் வந்துக்கினே இருக்கும்னு ஆயிடுச்சு. ஏன்னா அடுத்த 7 வருஷத்துக்கு அப்படி தான் இருக்குது பஞ்சாங்க அமைப்பு. பொருளாதாரத்தில் பாதிப்புன்னு காட்டுது. அப்போ நோய் வரணும்ல, பொருளாதாரம் டவுன்ஃபால் ஆகும்னு காட்டுது. மக்கள் கொள்ளையடிப்பார்கள்னு சொல்லுது பஞ்சாங்கம். அப்போ ஏதாவது பாதிப்பு வந்தால் தானே. ஸோ எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு அந்த காலத்திலேருந்து எல்லா மதத்துலேயும், அது கிறிஸ்டினாக இருங்க, இந்துவாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, அந்த உணவு முறைகள் மற்ற முறைகள்லாம் இந்திய முறையோடு வேறு என்ன வேணும்? கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் இயற்கை ஆர்வலர்கள், இயற்கை வைத்தியர்கள், மூலிகை வைத்தியர்கள் சொல்லக்கூடிய உணவுக்கெல்லாம் மாறுங்க.
நிறைய நாட்டு மருந்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வீட்டிலே வெத்தலை கித்தலெல்லாம் போட ஆரம்பிச்சிருங்க. மாடி தோட்டத்தில் நிறைய மூலிகை வளருங்க. நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அதுதான் முக்கியம். அடிக்கடிக்கு இப்போல்லாம் எல்லா சேனல்லையும் ரீல்ஸ்லையுமே எல்லா மருத்துவர்களும் இருக்காங்க. பெரிய பெரிய மருத்துவர்கள்லாம் 1 மில்லியன் 2 மில்லியன் மருத்துவத்தில் 3 மில்லியன் வியூவர்ஸ்லாம் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் எளிய டிப்ஸ் தான் கொடுக்குறாங்க. கடைப்பிடிக்க வேண்டிய நிலைமை தான். நோய் தொற்றாக இருக்குது, பெருசாக வராமல் இருக்கிறதுக்கு மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க. இதுவரை 1/1/2024 முதல் 7/1/2024 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான வார பலன்கள் நிகழ்ச்சியில் முதலில் நேயர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது என்றதை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வழிபாடு பண்ணுங்க. தேகாரோக்கியத்தில் சளி தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். எல்லா விஷயத்திலும் கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். அந்த உதவிகள் பெரிய லெவலுக்கு கொண்டு செல்லும். திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அனுகூலத்தை தரும். சிறிய பதட்டம் கூட இல்லாத மேஷ ராசிக்காரர்களுக்கு, டிப்ரெஷன் இல்லாத மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய சாதனைகளை புரிவார்கள். உத்தியோகத்தில் எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் இருங்கள். புதன் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு எதிரிகளை வெற்றி கொள்ள செய்யும். வெற்றி கொள்ள சொல்வதனால் அனுகூலம் காணப்படும். தெய்வ வழிபாடுகள், யாத்திரைகள் எல்லாம் செய்து கொள்ளுங்கள், அனுகூலம் காணப்படும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய பலவிதமான விஷயங்கள் அனுகூலத்தை தரும். தொழில் நிமித்தமாக மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு அனுகூலம் காணப்படும். தொடர்ச்சியாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். பதட்டமில்லாத வெற்றிகள் பெரிய சாதனையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். திடீர் அதிர்ஷ்டம் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகளை ஏற்படுத்தும். ஆக மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணப்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். பிள்ளைகளுக்கு காணப்பட்ட இந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளுக்கு வேண்டிய விஷயங்களை செய்து கொடுப்பீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அடுத்தது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம். சிறிது நிதானத்துடன் மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம். வாக்குவாதம் வேண்டாம். உத்தியோகத்தில் தொழிலில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை தரும். ஆவேசப்படுவது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது கண்டிப்பாக முக்கியம். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் கூடவே கூடாது. வண்டி வாகனத்தில் பதட்டமில்லாமல் இருக்க வேண்டும். சட்டத்துக்கு புறமானவர்களின் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை தரும். அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40, 59, 75 படிப்பது ஏற்றத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலும், லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர அனுகூலம் காணப்பட்டாலும், வேற்றுமொழி மதத்தினால் அனுகூலம் காணப்பட்டாலும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல விஷயங்கள் கிடைத்தாலும், கோபதாபம் படாமல் இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். திடீர் அதிர்ஷ்டங்கள் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவதற்குண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கும். சுபவிரய பிராப்தங்கள் ஏற்படுவதற்குண்டான அற்புதமான காலகட்டம் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், கூட்டு தொழில் மாற்றங்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரிஷபத்திற்கு அனுகூலம் காணப்படும். திடீரென்று சிலருடன் பகை பெரிதாக விடலாம்.
அதனால் மன வருத்தம் ஏற்படலாம். அரசியலில் அரசு துறையில் இருப்பவர்கள் மட்டும் இதில் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உடன் இருப்பவர்கள் திடீரென்று செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்கள், அரசு உத்தியோகம், அரசியல்வாதிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். சனிக்கு விளக்கேற்றுவதும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தையும் பார்த்து கொள்வது முக்கியம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. குடும்ப விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருப்பது நன்மை தரும். கடன் அமைப்பில் பரிபூர்ண நிவர்த்தி காணப்படுவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக பிள்ளைகள் அமைப்பில் அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றம் காணப்படும். திடீர் வாகன அமைப்பில் அனுகூலம் காணப்படும். வீடு அமைப்பில் புதுப்பிப்பது போன்ற விஷயங்கள் கை கொடுக்கும். தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழில் நிமித்தமாக உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த மிதுனத்திற்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அனுகூலமான அமைப்பு. எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நோக்கி செல்லும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது ஏற்றத்தின் அளவு. எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் மட்டும் மிக மிக கவனம். அந்நியருடைய விஷயம் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். படிப்படியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது ஏற்றத்தின் அளவை பன்மடங்காக உயரும். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த பிணக்கங்கள் தீரும். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதிக எச்சரிக்கை, அதிக கவனமாக இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் சாதகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் காணப்பட்டாலும் மன அழுத்தம் காணப்படும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு வழிபாடு முக்கியம். அசிடிட்டிக் போன்ற பிரச்சனைகள் உருவாகக்கூடிய காலகட்டம். தொழிலில் மிகப்பெரிய நன்மைகள் காணப்படும். ஆனாலும் மன அழுத்தம் இருக்கும். மேலதிகாரிகள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் நிமித்தமாக தொடர்ச்சியாக பயணங்கள் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக விலகுவது கண்கூடாக பார்க்கலாம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். யோகங்களும் அனுகூலங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். விரோதிகள்கிட்ட இருந்த அமைப்பு ஜெயம். பதட்டமில்லாமல் முன்னேறி சொல்லலாம். தனிப்பட்ட முறையில் உங்களை நம்பி கூடிக்கக்கூடிய ஆசானங்கள், மேலதிகாரிகள், அதிகாரிகள் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுப்பார்கள். அரசியலில் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். பொது வண்டி வாகன மாற்றங்கள் உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலையும் கனிந்து வரக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். சுபகாரியத்தில் இருந்த தடைகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வதற்கு குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு விரைவிலே அந்த அமைப்பு அனுகூலத்தை தரும். உத்தியோகம் ஏற்றம் காணப்படக்கூடிய அமைப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். திடீர் கோபம் மட்டும் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் அனுகூலங்கள் காணப்படும். கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். கூட்டு தொழில் செய்வதே நமக்கு பிடிக்கவில்லை என்றால் தனிப்பட்ட தொழில் உங்களுக்கு நஷ்டங்களோ கஷ்டங்களோ ஏற்பட்டாலும் அதை தள்ளி போட்டுவிட்டு இறங்கி வேலை செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அனுகூலங்கள் காணப்படும். வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம் ஐயா. இரவு நேர பயணங்களில் அதிக கவனம். கூடா நட்பு கேடு விளையும். உங்களுக்கு மிக மிக கவனம். எனவே கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தத்தில் மட்டும் அதிக கவனமாக இருப்பது முக்கியம். ராகு வழிபாடு, ராகு காயத்ரி மிக மிக முக்கியம். மற்ற விஷயங்கள்லாம் சாதகம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய வழிபாடு. கால் பாதங்கள் வரைக்கும், முட்டு பாதங்கள் வரைக்கும் கவனம். உடற்பயிற்சி தான் செய்ய வேண்டும். உத்தியோகத்தில், தொழிலில், மற்ற விஷயத்தில் தடைகள் காணப்பட்ட அமைப்பை குருவின் பார்வையால் அனுகூலங்களாக மாற்றிக்கொள்வது. பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படுவது. சுபகாரியத்தில் இருந்த அத்தனை கஷ்டங்களும் நிவர்த்தி காணப்படுகிறது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலங்கள் காணப்படுகிறது. பதட்டம் வேண்டாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். காதல் அமைப்பில் கூட பஞ்சாயத்து வேண்டாம். யாருக்கும் மத்தியஸ்தம் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு மத்தியஸ்தம் தேவைப்படக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். தொழில் நிமித்தமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் காணப்படும். வேறு மாவட்டத்துக்கு செல்வது, வேறு மாநிலத்துக்கு செல்வது, வேறு கடல் கடந்து செல்வதெல்லாம் ஏற்றத்தை தரும். வேற்று நாட்டில் கூட கொடி கட்டி நிற்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோக ரீதியாக இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி காணப்படும். தொலைதூரத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். தொழில் நிமித்தமாக இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோக நிலைமை பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலத்தை தரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். யோகம் 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 என்று முன்னேற்றத்திற்கு உண்டான அமைப்பு தரும். பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலங்கள் காணப்படும். அசையாம பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். பெண்களுக்கு பெரிய அளவுக்கு நிம்மதியும் அனுகூலமும் காணப்படும். தொழில், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது மட்டும் ஆவேசப்படுவதும் டிப்ரெஷன் கொடுப்பதும் காட்டும். வேண்டாம். தியானத்தை வலிமையாக செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான அமைப்பு. எனவே பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு குறையும் வராது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டம் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் சிம்ம ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கேது பகவான் வழிபாடும் மிக முக்கியம். தலைவலி, முதுகுவலி, சுளுக்கு போன்ற விஷயத்தில் வலிகள் தொந்தரவு மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 40 வயது கடந்தவர்கள் முழு உடல் பரிசோதனை தயவு செய்து கொள்ளுங்கள். ஜனவரியில் பதட்டம் வேண்டாம். குடும்ப விஷயத்தில் அதிக கவனம். சத்ரு நாசம், எதிரிகள் விஷயத்தில் ஏற்றம், கடன் அமைப்பில் நிவர்த்தி, தொழிலில் நல்ல மாற்றம். தொழிலில் சிக்கல் காணப்பட்டிருந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு அந்த சிக்கல் தீரும். ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். தொழில் நிமித்தமாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும். குருவின் அனுகூலம் பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகத்தை பெற்றுத்தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய பிராப்தங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபகாரிய தடைகள், சுபவரிய பிராப்தங்கள், கொடுத்த வாக்கியை காப்பாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். யோகமான அமைப்பு காணப்படும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். உங்களுக்கு பயபக்தியுடன் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்படும். ஜென்மத்தில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு. குடும்பத்தில் மட்டும் கோபம் வேண்டாம். குடும்பத்தை சிதைத்து கொள்ளாதீர்கள். குடும்ப விஷயத்தை மற்றவர்களிடம் பேசி ஆறுதல் தேடுகிறேன் என்று பஞ்சாயத்து பண்ணி உங்கள் குடும்பத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். அவர்கள் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறேன் என்று அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றி உங்கள் குடும்பத்தை அழித்து விடுவார்கள். அந்த விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது கன்னிக்கு மிக மிக முக்கியம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். சிறிய வாக்குவாதங்கள் கூட தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். கலைத்துறையினர், சினிமா துறையினர், மீடியா துறையினர், ஃபேப்ரிக் டிசைனர், இன்டீரியர் டெக்கரேஷன் டிசைனர், பெரிய அளவுக்கு இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் பெரிய டெவலப்மெண்ட் ஆகும். டிசைனர்களுக்கு பெரிய பேர் புகழை கிடைக்கும். உலக அளவுக்கு கௌரவங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும்.
யோகா மாஸ்டர் டீச்சர்ஸ்க்கெல்லாம் பெரிய பேர் புகழ் கிடைக்கும். எனவே கன்னிக்கு நல்ல லெவலில் தொழிலில் நல்ல பேர் புகழ் உலகளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை சரி செய்து கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். இப்பொழுது துளாராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வழிபாடு நல்லது. தொற்று நோய்கள் சளி தொந்தரவுகள் பார்த்து கொள்ள வேண்டும். அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய வாரத்தில் இருப்பவர்கள் துளாராசிக்காரர்கள். மண்ணு சம்பந்தப்பட்ட அனுகூலம். துணை அல்லது துணைவியாருக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தை தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கலெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி காணப்படும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது நன்மை தரும். உத்தியோகத்தில் பெரிய அளவு அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகள் ஏதாவது சொன்னாலும் அதற்காக வருத்தப்பட வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தானே ஆறுதல். உத்தியோகத்தில் நல்ல டிராவல் எல்லாம் செய்யலாம். கடல் கடந்து உத்தியோகமோ வேறு மாநிலத்தில் உத்தியோகம் கிடைத்தால் போய்விட்டு பாருங்கள். அதில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். யோசித்து கொண்டே இருக்காதீர்கள். பிரசித்தி பெற்ற காசி அயோத்தி போன்ற பிரச்சனைகள் கோயில்களுக்கெல்லாம் உங்களுக்கு அனுகூலம் காணப்படும். பெரிய அளவுக்கு ஆன்மீக டிராவல் செய்யக்கூடிய அமைப்பு. அதனால் மனம் தெளிவு ஏற்படும். அந்த மன தெளிவு பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகத்தையும் அனுகூலத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும். தனிப்பட்ட முறையில் யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை பெற்றுத்தரக்கூடிய அற்புதம். ஆக மொத்தத்தில் நன்மைகள் தரக்கூடிய வாரமாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வழிபாடு நன்மை. கழுத்து பகுதியில் கோபதாபம் வேண்டாம். கழுத்து பகுதியில் சிறிய பிரச்சனைகள் கூட மருத்துவ ஆலோசனை. கழுத்து கை காலெல்லாம் சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் உடற்பயிற்சி. வார்த்தைகள் விஷயத்தில் கவனம். சூரியன் இருப்பது. வேலையாட்களையும் திட்டக்கூடாது, எஜமானர்களையும் திட்டக்கூடாது, உடன் வேலை செய்வர்களையும் திட்டக்கூடாது, குடும்பத்தில் இருப்பவர்களையும் திட்டக்கூடாது. தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக தொழில் நிமித்தமாக ஏற்படுத்தி தரும். தொழில் நிமித்தமாக நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் மிகப்பெரிய யோகத்தை பெற்றுத்தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு உங்களை பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய யோகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். பதட்டம் இல்லாமல் முன்னேற்றுவது நன்மையான அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். யோகமும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். திடீர் அதிர்ஷ்டம் உங்களை சார்ந்தவர்களுக்கு அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவை கெடுத்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்ல முன்னேற்றம். பதட்டம் இல்லாமல் இருப்பது நன்மை. அர்த்தாஷ்டம சனி இருப்பதனால் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை சொன்னால் இவ்வளோ கோபம் வருவது எந்த விதத்தில் நியாயம். தனிப்பட்ட முறையில் பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நன்மைகள் வரும். லாபத்தின் அளவு கண்டிப்பாக ஏற்படும். தொழில் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ கூட்டாளிகள் மாற்றமோ எல்லாம் யோசித்து கொண்டே இருக்காதீர்கள், செய்து கொள்ளுங்கள். அதே போல் நன்மைகள் காணப்படும். அதே போல் சுபவிரயம் காணப்படும். சுபவிரயத்திற்கு புது கடன் பெற்றாமல் சுபவிரயம் வராது. அதனால் அந்த புது கடன்களுக்கெல்லாம் பதட்டம் இல்லாமல் இருப்பது விருச்சகத்துக்கு நன்மை. எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் உத்தியோக பிராப்தம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கால் பாதம் மிக கவனம். முதுகில் ஏற்கனவே கோளாறு இருப்பவர்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்து கொள்ளுங்கள். அதே சமயம் கண்டிப்பாக தினமும் முடிந்தால் அனுமன் சாலிசா கேட்பது நன்மை தரும். உங்களுக்கும் சுக்கிரன் வழிபாடு தான். சுக்கிரனை கும்பிட கும்பிட நன்மைகள் ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் பதட்டம் வேண்டாம். பொறுமை காட்டிக்கொள்வது நன்மை தரும். உத்தியோகத்தில் ஆவேசம் வேண்டாம். சூரிய வழிபாடு நன்மை தரும். எல்லா விதத்திலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருந்தால் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உறவுகள் நண்பர்கள் எல்லாம் வந்தாலும் மனதில் மட்டும் ஒரு சஞ்சலம் காணப்படும். விரைவிலே அந்த சஞ்சலம் தீரக்கூடிய அமைப்பு பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் குறிப்பாக அரசு துறை அரசியல்வாதிகள் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் திடீர் வாக்குவாதங்கள் பெரிய அளவு சிக்கலை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். அந்த குழப்பங்கள் பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் காணப்படும். இப்போ உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் உண்டியல் விஷயத்தில், அதாவது என்னன்னா பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய விஷயத்தில் கோட்டை விடாமல் பார்த்துக்கொள்வது நன்மை தரும். விளைவிருந்த உடைமைகளெல்லாம் பற்றி பெட்டகத்தில் வைத்து கொள்வது நன்மை தரும். தான் உண்டு தன் வேலை ஒன்று என்று சுருக்கி கொள்ளுங்கள். மார்கழி மாதம் வரைக்கும் சிறிது கவனமாக இருந்தால் போதும். மார்கழி முடிய முடிய நன்மைகள் காணப்படும். முடிந்தால் தினமும் காலையில் முதல் ஆகாரமாக ஒரு சிட்டிகை நெய்யை எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனுமன் கோயிலுக்கு செல்வதும் நன்மை தரும். சுக்கிரன் வழிபாடு ஏற்றத்தையும் கஷ்டத்தையும் தீர்த்து கொடுக்கும். அதே போல் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்திற்கெல்லாம் சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அதனால் சந்தோஷங்கள் காணப்படும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சந்திரன் வழிபாடு நன்மை தரும். தொண்டை பல்லு எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள். இஎன்டி சைனஸ் ஒத்த தலைவலி பற்களில் ஏற்கனவே உபத்திரம் இருந்தால் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சுபவிரிய பிராப்தம். கடனமைப்பு ஏற்படும். சந்தோஷ கடனமைப்பு ஏற்படும். மரண பயம் நீங்கும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக டிராவல்கள் காணப்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலத்திற்கு ஏற்றவாறு உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நன்மைகள் காணப்படும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எல்லாவற்றிலும் நாம் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். திடீர் அதிர்ஷ்டம் உங்களே உங்கள் சார்ந்தவர்களுக்கும் இருக்க சிக்கல்களை தீர்த்து கொடுக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது பல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தி தரும். பயணங்களில் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்ப்பது வியாபார மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அனுகூலம் காணப்படும். பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பல விதத்தில் நன்மைகள் காணப்படும். உங்களை ஒதுக்கியவர்களெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். உறவுகள் மத்தியில் இருந்த கஷ்டங்கள் தீர்வதற்கான அமைப்பு காணப்படும். அப்பாடா என்று மூச்சு விடுவதும் சரி, நமக்கு தெய்வ துணை இருக்கிறது என்ற நம்பிக்கை ஏற்படும். ராகுவின் அனுகூலம் பரிபூர்ணமான அமைப்பு. எல்லாவற்றிலும் நாம் சமாளித்து கொள்ளலாம் என்ற அமைப்பு மாறும். மன அழுத்தம் என்று இருந்த மகர ராசிக்காரர்கள் எல்லா மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லாவற்றிலும் தூக்கி போட்டுவிட்டு எல்லாவற்றிலும் தனக்கு பிடித்த மாதிரி வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவார்கள். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கும் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும்.
செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் ஏற்படும். உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில், படிப்பில் இருந்த சங்கடங்கள் தீர்வதற்கு உண்டான அனுகூலமான வாரங்கள் ஆரம்பித்து விட்டதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்கள், உடற்பயிற்சி செய்தால்தான் இரட்டிப்பு சந்தோஷம், இல்லையென்றால் சந்தோஷம் கிடையாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் மிக மிக கவனம். புதன் சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய புதனை வழிபாடு செய்வது நன்மை. உத்தியோகம், தொழில், வியாபாரம், மற்ற விஷயங்கள் அனுகூலம். கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சுபகாரிய தடைகள் நிவர்த்தி காணப்படும். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கம், துணை அல்லது துணைவியாருடைய வார்த்தைகள் விஷயத்தில் அதிக கவனம். அவர்களுக்காக சில விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணி வம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். கூடா நட்பு கேடு விளையும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தூக்கத்தை கெடுத்து விடுவார். ஞாபக மறதியோ நரம்பு கோளாறுகளோ அதிகப்படுத்தி விடுவார். எனவே பதட்டம் இல்லாமல் இருப்பது நன்மை. இது நடக்குமோ, அது நடக்குமோ, அப்படி நடக்குமோ என்றெல்லாம் யோசித்து கொண்டு இருக்காதீர்கள். கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் தேகாரக்கத்திலும் சத்ரு விஷயத்திலும் அதிக கவனமாக இருப்பது நன்மை. திடீர் என்று பழக்கத்தில் புது புது பழக்கங்கள்லாம் வரும். 7.5 சனியில், ஜென்ம சனியில் உஷாராக இல்லை என்றால் உங்களுக்கு அந்த வந்த வேகத்திலே உங்களை பாதிப்பை ஏற்படுத்திவிடும். ஏதாவது ஒரு வம்பில் போய் மாட்டிவிடும். உங்களிடத்தில் இது இருக்கிறது, அது கிடைக்குமோ, இது கிடைக்குமோ, பசை கிடைக்குமோ, பேர் கிடைக்குமோ, புகழ் கிடைக்குமோ, உங்களை வைத்து என்ன பண்ணலாம் என்று யோசித்து அவர்களுக்காக நீங்கள் ஈடு கொடுத்து போய் மம்பில் மாட்டிக்கொள்வீர்கள். வேண்டாம். உறவு விஷயத்திலும் பழைய பகை விஷயத்திலும் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்கள் தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் ரகசியம் உண்டு என்று இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். பழைய காலத்தில் இருந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் திடீரென்று புதுப்பித்து வரக்கூடிய அமைப்பு ஏற்படலாம். மிக மிக கவனமாக இருங்கள். எப்படி திடீரென்று அந்த காலத்தில் நடந்த கேஸுக்கு இப்பொழுது உயிர் வருகிறதோ அதுபோல் வந்துவிடக்கூடும். எனவே யாரிடத்திலும் ஆவேசப்படுவது, ஆலோசனைப்படுவதெல்லாம் கூடாமல் தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை. வண்டி வாகனத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வண்டி வாகனம் ஏதாவது பழுதாக இருந்தாலும் மாற்றிக்கொள்வது நன்மை தரும். இரவு நேர பயணங்கள், அவசியமற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புதன் வழிபாடு. மீன ராசிக்காரர்களுக்கு அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு மிக கவனம். மீன ராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. பழைய கடன்களை பைசா செய்வதற்கு உண்டான உங்களுடைய அமைப்பு. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படுவது. ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது. உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக நல்ல முன்னேற்றம் காணப்படுவது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது. திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெறுவது. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது. தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பதட்டம் ஏற்பட்டால் பெரிய சிக்கல்கள் காணப்படும். மீன ராசிக்காரர்களுக்கு உடற்பயிற்சி மிக முக்கியம். ஆரம்ப சனியில் இருப்பதை மட்டும் அலட்சிப்படுத்தாதீர்கள். வாகனங்களில் நண்பர்கள் ஓட்டினாலும் அதிக வேகம் மட்டும் ஓட்டினால் கண்டிப்பாக அந்த வாகனத்திலிருந்து இறங்கி விடுவேன் என்று சொல்லி அவர்களின் நிதானப்படுத்துவது உங்களுக்கும் அவர்களுக்கும் நல்லது. உத்தியோகத்திலும், தொழிலிலும், வியாபாரத்திலும், படிப்பிலும் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அரசுத்துறை, அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆவார்கள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல அனுகூலம் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் ஏற்றம், செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு காணப்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற மாற்றங்கள் அனுகூலம் காணப்படும். ராகு இருப்பதனால் உணவு விஷயத்தில் மசாலாவை எல்லாம் தவிர்த்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 7ஆம் பாவத்தில் கேது இருப்பதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். பதட்டம் வேண்டாம்.
சிறிய சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகத்தை பெற்றுத்தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக இருந்த சிக்கல்களை தீர்த்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும். தொழிலில் இந்த டைமில் நல்ல மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும். யோசித்து கொண்டே இருந்தால் பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.